மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய திறமை என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆஞ்சநேய சுவாமிக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, யாராவது சொன்னால் தெரிஞ்சிடும். அதுபோல் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருந்தாலும் சந்திரன் 10ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்குறாரு. லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார், ராசிக்கு வர போகிறார், குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்க போகிறார் இந்த வாரத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களால் எவ்வளோ பொருளை ஈட்ட முடியுன்ற ஒரு கணக்கு போட்டுடலாம். நம்ம இந்த வேலை பார்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணி நம்மளால் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இல்லது இந்த வாரத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணிச்சிடலாம். உங்களால் என்ன படிக்க முடியும், எப்படிப்பட்ட வேலை செய்ய முடியும் அப்படின்றது தெரிஞ்சிடும். எவ்வளோ தூரத்திற்கு கடன் வாங்கலாம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். இப்போது வீடெலாம் வாங்குற மாதிரி இருந்தால் எந்த பட்ஜெட்டில் வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி இப்போல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே முதல்ல என்ன கேட்பாங்கன்னா உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பாங்க. முன்னாடிலாம் அப்படி கேட்க மாட்டாங்க. இந்த பொருள்னால் இது இந்த கம்பெனி, இது நல்லாயிருக்கும், இதுக்கு வாரண்ட்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, நல்ல சர்வீஸ் வரும். இப்போ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு, ஏன்னா எல்லா பட்ஜெட்லேயும் அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு அது சொல்ல தெரியாது. இந்த வாரம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவுகளை எடுத்து செயல்களை செய்து வெற்றி பெறுவீங்க. எது முடியாதோ அதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வேண்டாம், இது ஆகாது, இது அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இதில் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சரியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.